ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு உங்களுக்கு நிறைவேற வேண்டுமா? சொந்த வீடு கட்டும் ஆசை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கும் பெண்கள் தினமும் இந்த பூஜையை செய்து வர வேண்டும். இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு தினமும் மனமுருகி சொந்த வீடு வேண்டும் என்று வேண்டுதலை வைத்தால் அந்த வேண்டுதல் இறைவனின் செவிகளில் சீக்கிரம் விழும். உங்களுடைய வீடு கட்டும் கனவு சீக்கிரம் நினைவாகும். சொந்த வீடு கட்ட ஆசை இருப்பவர்கள் எல்லாம் இந்த ஆன்மீக பதிவை தொடர்ந்து படித்து பயன்பெறலாம். ஒரு பித்தளை தாம்பான தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பச்சரிசியை பரப்பி வையுங்கள். அதன் மேல் ₹1 நாணயத்தை குலதெய்வத்தை வேண்டி வைச்சிருங்க. அந்த ₹1 நாணயத்திற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வையுங்கள். அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு வைத்துவிட்டு அதில் எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற போறீங்க. அவ்வளவுதான். இந்த விளக்கிற்கு முன்பு அமர்ந்து சிறிது நேரம் சொந்த வீடு வேண்டும் என்று உங்கள் குலதெய்வத்தையும் அந்த முருகப்பெருமானையும் மனமுருகி வேண்ட வேண்டும். காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் ₹1 நாணயமும் பச்சரிசியும் இருக்கப் போகிறது. நீங்கள் தயார் செய்து வைத்த விளக்கு அப்படியே இருக்கும். தினமும் இந்த விளக்கை ஏற்றி வேண்டுதலை மட்டும் வைத்தால் போதும். வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் அந்த விளக்கை எடுத்து சுத்தம் செய்யுங்கள். பச்சரிசி நிறம் மாறாமல் இருக்கும் பட்சத்தில் அதை அப்படியே மீண்டும் வைக்கலாம். பச்சரிசி நிறம் மாறியவுடன் மாதத்திற்கு ஒரு முறை பழைய பச்சரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கு இரையாக போடுங்கள். அல்லது அந்த பச்சரிசியை அரைத்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கோவிலுக்கு செல்லும் போது மரத்தடியில் இருக்கும் எறும்பு புத்தில் போட்டால் புண்ணியம். ₹1 நாணயத்தை நீங்கள் சொந்த வீடு கட்டும் வரை மாற்றவே கூடாது. இதே வேண்டுதலை தினமும் தொடர்ந்து இந்த தீபசுடர் முன்பாக இந்த பிரபஞ்சத்திடம் உங்கள் தெய்வத்திடம் வைக்கும்போது உங்களுடைய சொந்த வீடு கட்டும் ஆசை நிச்சயம் நிறைவேறும். சரி, விளக்கு ஏற்ற தொடங்கியாச்சு. சில நாட்களில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.